நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் கிளம்பணும். வீட்டுக்கு தானே போலாம், இரு. எனக்கு டைம் ஆகுது. பேசிட்டே இருக்கேன், போறேன்ற. மச்சான், கையறா எறா கைய. கார்த்தி, அவ்வளவுதான். பிள்ளை மிரட்டினா பயந்துருவாங்களா? என்ன தட்டி விடுறேன்னு சொல்லிட்டு உன் கையை எதுவும் பண்ணிக்காத. என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். என்னடா தெரியும் உனக்கு? கண்ணு ஒண்ணு தெரியாம கோவப்படதான் தெரியும், வேற ஒரு இதுவும் தெரியாது. இதுக்குதான் என்ன காப்பாத்தினியா? மேல கை வச்சா தட்டி விடுற. மன்னிச்சிடான்னு கேக்குறேன், இவ மாதிரி கெத்து காட்டுற. சொல்றா, என்ன மன்னிக்க மாட்டியா? முடியல மச்சி. ஏய், ஏன் முன்னாடி அழாத, வேற எங்கேயாச்சும் போய் அழு. எங்கடா போ சொல்ற? உன்னை விட்டு போ சொல்றியா? இத்தனை நாள் நான் இல்லாம இருக்க முடிஞ்சதுல, இப்போ மட்டும் என்ன? வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டா பெரிய இவன் மாதிரி முறுக்கிட்டு போன. இப்போ போட. போறதுன்னா நான் போயிருப்பேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் இங்கேயே நாய்மா சுத்திட்டு இருக்கேன்னா எல்லாம் உன்னால் தான்டா. உன்னை விட்டு போக சொன்னா நான் எங்கடா போவேன்? நமக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பழைய விஷயம் ஏத்துக்கூடா. அறிவில்ல, கையில் அடிபட்டிருக்குல்ல. மச்சான், அடடடடடடடா. டே கட்ட, நாம எல்லாரும் இப்படி மறுபடியும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு மாமா? வறண்டு போன அணைக்கட்டுல 142 அடி தண்ணி தேக்கி வச்ச மாதிரி மனசு சந்தோஷத்துல தத்தளிக்குதுடா. அதுவும் இந்த குடிநீரை தேக்கி வச்ச மாதிரி கிக்கா இருக்குன்ற. ஆமாண்டா. தேங்க்யூ கடவுளே. எந்த கடவுளுக்கு மாமா நன்றி சொல்ற? மேல உட்காந்து நம்ம தலையெழுத்தெல்லாம் எழுதுறாரே அந்த கடவுளுக்குடா கட்ட. சூப்பர் மாமா. ஒன்னா குடிச்சு எவ்வளவு நாளாச்சு மாமா, சீக்கிரம் திறப்போம். டே புலி, நீ தான் நம்ம செட்டில சூப்பர் சிங்கர். இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டை எடுத்து விடுடா ராசா. ஈஸ்வரா, வாண்ணும் மண்ணும் ஹேண்ட்ஷேக் பண்ணது உன்னால் ஈஸ்வரா. ஈஸ்வரா, நீரும் நெருப்பும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னால் ஈஸ்வரா. கையிலே பரமேஸ்வரா, மயிலையிலே கபாலீஸ்வரா. கையிலே பரமேஸ்வரா, மயிலையிலே கபாலீஸ்வரா. ஈஸ்வரா. ரைட்டு, பாட்டு கச்சேரியோட சேர்த்து இந்த கச்சேரியும் ஆரம்பிச்சிட வேண்டியதுதானே? கரெக்ட்ரா கட்ட. லெட்ஸ் ஸ்டார்ட் தி பார்ட்டி. சீக்கிரம் ஊத்துறா. இரு மாமா. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம்.
விஷ்ணுவும் கார்த்தியும் சேர்ந்ததுக்காக சியர்ஸ். மச்சான் சொல்ற நைட்டு டேப்லெட் வேற போடணும்ல, நீ இப்ப குடிக்க கூடாது தானே? என்ன மாமா? டேய், விஷ்ணுவுக்கு ஒரு சிப்பு உள்ள போனதும் எப்படி கப்பு கப்புன்னு பாசம் பொங்கி வருது பாத்தியா? இத்தனை நாளா விஷ்ணு மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த மொத்த ஃபீலிங்ஸையும் எப்படி வெளியே கொண்டு வந்தான் பாத்தியா நம்ம நெப்போலியன்? அடடடடடடா. மாமா, நம்ம நெப்போலியன் வாழ்க. வாழ்க வாழ்க. மச்சான் நீ சொல்றா, நைட்டு நீ டேப்லெட் வேற போடணும்ல, நீ இப்ப குடிக்க கூடாது தானே? அந்த பெயின் கில்லரை விட இந்த பெயின் கில்லர் பெட்டர் மச்சி. அப்படி போடு. என்னடா புலி? வாட் எ ஃபீலிங்ஸ், வாட் எ ஃபீலிங்ஸ். நெர்சல் ஆகுது மச்சி. அப்புறம் என்ன, அடுத்த ரவுண்ட ஊத்த வேண்டியது தானடா. கட்டா ரவுண்ட் 2. ஊத்துடா. சூப்பர்ரா. பொறுமையா குடுறா. டேய், யாரா அது? கேக்குறேன்ல. என்ன மாமா? டேய், யாரோ அழுகுற மாதிரி குரல் கேக்குதுடா. அட, போதையில உளறாத மாமா. அலப்புற நேரத்துல யாராவது அழுவாங்களா? என்ன மாமா? ஐயோ மாமா, நம்ம விஷ்ணு தான் அழுகுறா மாமா. விஷ்ணு செல்லம், என்னப்பா ஆச்சு? ஏன் அழுகுற? அண்ணே, நான் எவ்வளவு பெரிய பாவினே. என் மேல உண்மையா பாசம் வச்சிருந்தேன், என் மச்சனை புரிஞ்சுக்காம அவங்க கிட்ட நான் இத்தனை நாளா சண்டை போட்டேனே. நான் தானே முட்டாள்தனமா உன் கூட சண்டை போட்டேன். நீ என் சட்டையை பிடிச்சி டேய், அறைய வேண்டியதானேடா. டேய் ஐயோ, இப்பதான் ஒண்ணு சேர்ந்தானுங்க, அதுக்குள்ள பிரிஞ்சிடுவானுங்க போல இருக்க. காரி துப்புடா என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நோ டெமான்ஸ்ட்ரேஷன், ஒன்லி டைலாக் ப்ளீஸ். ஓகே. டேய், நீயாவது எனக்கு ஒரு புத்திமதி சொல்லிருக்கலாம்லடா. இவன் கூட சண்டை போடக்கூடாது சொல்லிருக்கலாம்லடா நாயே. என் செல்ல பேய ஏடா என் கூட பேசாம விட்ட எரும மாடு. வம்பு இழுக்கிற மாதிரியே ஃபீல் பண்றானே. மாமா, இப்ப யாரு மாமா அழுவுறது? தெரியலையே புலியே. கார்த்தி, நீ யாடா அழுவுற? ஏன் நான் அழக்கூடாதா? நல்லா அழு. டேய் விஷ்ணு, சொல்லு மச்சி. என் செல்ல துரோகி, என் குறும்பு 420. டேய் கட்ட, தாங்க முடியலடா புலி. டேய், என் மானங்கிட்ட மச்சான்டா நீ. எனக்கு பிடிச்ச சனியே தானே. என் மொல்ல மாதிரி பிஸ்னாரிடா நீ. என் கோவக்கார கஸ்பான்டா நீ. விஷ்ணு, கார்த்தி, விஷ்ணு, கார்த்தி, டே நாயே, என் செல்ல பேய மச்சான். What are we lucky each other? Get up, we lucky each other. வாடா வாடா வாடா.
We'll go. டேய் கட்ட அவனுங்க ஃபீல் ஆயிட்டானுங்க, நீங்களும் ஃபீல் ஆயிக்குங்கடா. ஓகே மாமா, டோன்ட் வரி பி ஹேப்பி, டோன்ட் வரி பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இதெல்லாம்? என்ன பண்றது? இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல செக்யூரிட்டிஸ்லாம் எங்க போயிருந்தாங்க? அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. அவங்களுக்கு தெரிஞ்சு இவனை வந்து காப்பாத்துறதுக்குள்ள அவனுங்க இவனை போட்டு தள்ளியிருப்பானுங்க. இவனு மேல போய் சேர்ந்திருப்பான். அதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம கத்திய கையில பிடிச்சிருவியா? அவசரத்துல வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துலயுமே அவனுக்கு அவசரம். அந்த அவசரம் தான் இன்னைக்கு அவன் உயிரை காப்பாத்திருக்கு. வேற மாதிரி ஏதாவது ஆயிருந்தா? உண்ணாகல, கத்தி லேசா தான் பட்டிருக்கு. 11 தையல் போட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இது லேசான காயமா? இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டியா? ம். இப்போ பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்ல. லீவ் எடுத்துக்க வேண்டியது தானே? லீவ் எடுத்து என்ன பண்றது? கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தா கை சீக்கிரமா ஹீல் ஆகும். நிறைய ஒர்க் இருக்கு. இந்த நேரத்துல லீவ் எல்லாம் எடுக்க முடியாது. லஞ்ச் சாப்பிட்டியா? இப்ப எங்க இருந்து பொத்துக்கிட்டு வந்துச்சு இவ்ளோ பாசம்? இத்தனை நாள் எப்படி இருக்காங்க, என்ன ஆனாங்கன்னு அக்கறை இல்லாம சுத்திக்கிட்டு இப்ப வந்து ஓவரா பாசத்தை பிழிறா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு தான் அன்பு சொன்னாரு. ஆமா, எதுக்காக அந்த ரவுடிங்க விஷ்ணுவை கொல்ல வந்தாங்க? அவன் டீம் பொண்ணுங்களை ரவுடி பசங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க. இவன் அவங்க ஏரியால போய் அடிச்சிருக்கான். ஒழுங்கா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. அவருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இந்த மொத்த விஷயம் நடக்கும்போது நான் ஆபீஸ்ல இல்ல, வெளியே போயிருந்தேன். கேள்விப்பட்டு ஓடி வந்து பார்த்தா நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு தான் சொன்னாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டா யாருக்கும் சரியா தெரியலன்னாங்க. பரவாயில்ல. நேர்ல பாக்குற வரைக்கும் மனசெல்லாம் படபடன்னு ஆயிடுச்சு. ஆகும் ஆகும், படபடப்பா நல்லா நடிக்கிறா. உனக்கு அசிங்கமா இல்ல? போடி. மாதவி, கேபினுக்கு வெளியே நின்னு சாரும் ராஜி மேடமும் பேசுறத பொட்டு கேட்டுட்டு தானே இருந்த? இல்லையே, சும்மா தான் நின்னுட்டு இருந்தேன். சும்மா நின்னுட்டு இருந்தியா? ஆமா, என்னோட ரிங் ஒண்ணு காணாம போச்சு, அததான் அங்க தேடிக்கிட்டு இருந்தேன். பொய் சொல்லாத மாதவி. மத்தவங்க பேசுறத ஒட்டு கேக்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியும்ல? பதில் சொல்லு. ஆமா, நான் ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன். அது தப்புன்னு எனக்கும் தெரியும். அதுக்கு என்ன இப்போ? என்னடி இப்படி பேசுற? இங்க பாரு, அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேக்கதான் அங்க போய் நின்ன. போதுமா? இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பேசுறத ஒட்டு கேக்குறது எவ்வளவு பெரிய அசிங்கம்னு உனக்கு தெரியுமா? யாரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்? அவங்களா? கார்த்திக் சாரும் அவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எல்லாம் கிடையாது. அவங்க டைவர்ஸி. டைவர்ஸ்க்கு அப்ளை தானே பண்ணிருக்காங்க, இன்னும் கிடைக்கலல்ல? டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான்.
சரி இருந்துட்டு போட்டும், அதுக்கு என்ன இப்போ? எப்படி இருந்தாலும் டைவர்ஸ் கிடைக்கதானே போகுது. நீ தப்பு பண்ற மாதவி. எனக்கு அப்படி தோணல. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? அவையா அப்படியெல்லாம் பண்றா? அவளால தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். நீ யார சொல்ற? அந்த ராஜியை தான் சொல்றேன். அவையே இப்ப தேவையில்லாம நல்லா விசாரிக்கிறா. அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால. அப்புறம் அவரு குத்துப்பட்டா என்ன, வெட்டுப்பட்டா என்ன, பேசாம போக வேண்டியது தானே. அவ பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி வந்து சீன் போடுறா. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவருக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்து அவரை நான் கேர் பண்ணிக்கிட்டேன். இப்ப வந்து நின்னுக்கிட்டு கைய காட்டு காலை காட்டுன்னு சீன் போடுறா. அத்தனையும் நாடகம். அவ கார்த்திக் சார் கிட்ட பேசுறத பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. அவ எப்படியெல்லாம் பேசி அவரை ஏமாத்துறான்னு பாக்கறதுக்கு தான் நான் ஒட்டு கேட்டேன். கார்த்திக் சார் அவகிட்ட இருந்து காப்பாத்தணும்ல, அதுக்காக தான் ஒட்டு கேட்டேன். போதுமா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. அவங்க பிரச்சனையில நீயே மூக்க நுழைக்கிற. நான் ஒண்ணும் மூக்க நுழைக்கல. அவ தான் தேவையில்லாம மூக்க நுழைக்கிறா. பிரிஞ்சவ பிரிஞ்ச மாதிரி போக வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாம ஏன் லைன்ல கிராஸ் பண்ணணும்? இதெல்லாம் டூ மச் மாதவி. அவங்க உன் லைன்ல கிராஸ் பண்றாங்களா? ஆமா. அவங்க இப்ப வந்து சார பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன சிரிப்பு? பின்ன இப்படி முட்டாள்தனமா பேசினா சிரிப்பு வராம வேற என்ன வரும்? இப்ப என்னதான் சொல்ல வர? அப்போ இவ்ளோ நேரம் சொல்லியும் உன் காதுல எதுவும் விழல. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது தப்பு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இந்த அட்வைஸ் எல்லாம் அவ கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. மாதவி, குட் மார்னிங் சார். கை எப்படி இருக்கு சார்? அதெல்லாம் இருக்கட்டும். காலையில் உன்னை சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வர சொன்னது வேலை செய்கிறதுக்காக தான். இங்கே நின்று கனவு காண்றதுக்கு இல்லை. நான் சொன்ன மெயிலாம் உடனே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. எஸ் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே சார். அண்ணா. வாப்பா. ஏன்பா கால் பண்ணியிருந்தா நானே உன் இடத்துக்கு வந்திருப்பேனேப்பா. எதுக்கு இவ்வளவு தூரம்? சரி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணா. ராஜிக்கு கால் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே. எப்பா நான் எப்பப்பா உங்ககிட்ட சொன்னேன்? சரி, என்கிட்ட சொல்ல. ஆனால் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ம். அது யாருன்னு? எப்பா ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனுக்கு வானம் பண்ணியாச்சு. இப்போ நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? என்னென்ன சொல்கிறீங்க? தப்பு பண்ணவன் யாருன்னு எனக்கு தெரிய வேணாமா? தெரிஞ்சு என்ன பண்ணுவ? அவன் மூஞ்சில டீயோ காப்பியோ எடுத்து ஊத்துவ. அவனை காட்டி கொடுத்த பாவத்துக்கு 4 பேர் என் மூஞ்சில காரி துப்புவாங்க, அதானே? அண்ணா. ஆமாம்ப்பா. எதுக்கு வம்பு? இத பாரு, இனிமேல் எதையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ணா, சும்மா வெறுப்பேத்தாதீங்க. பண்ணது யாருன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாதுப்பா. இத பாரு, அப்படியே தெரிஞ்சாலும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சாரி. இதுக்காக நீ என்கிட்ட கோச்சிட்டாலும் பரவாயில்ல. ஏற்கனவே ஒன்று சொல்லி ராஜிக்கிட்டையும் கமல்கிட்டையும் வாங்கி கட்டிட்டது போதும்பா. அண்ணா, இனிமேல் அந்த மாதிரிலாம் நடக்காதுண்ணே. எப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை பத்தி பேசாத. என்னால சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கப்பா. சார். இத பாரு, ஜஸ்ட் மிஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்த நடந்திருக்கிற கதையே வேற. சரி, என்ன? இந்தாங்க சார். என்ன மன்னிப்பு கடிதமா? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? இத பாரு, இந்த விஷயம் கார்த்திக்கு தெரியாது. நீ தான் ஃபோன் பண்ணன்னு தெரிஞ்சது உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். ஜாக்கிரதை. ஓ. சந்தோஷ், ஒரு நிமிஷம் இங்கே வா.
என்ன சார்? ஏன் அப்படி பண்ண? என்ன சார் பண்ண? என்ன பண்ணியா? எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட இருந்து எதையும் நீ மறைக்க முடியாது. சார் ராஜிக்கு ஏன் கால் பண்ண? சொல்லு. அவ என் ஒய்ஃப்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவளுக்கு கால் பண்ண? இல்லை சார், முதல்ல அது யார் நம்பர்னு எனக்கு தெரியாது. சும்மா தான் கால் பண்ணேன். அப்புறம்தான் ராஜின்னு தெரிஞ்சதுல அப்புறம் எதுக்கு பண்ண? சொல்லு. தெரியாமல் பண்ணிட்டேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். சாரி கேட்டு ஆஃபீஸில் லெட்டர் கொண்டு கொடுத்துருக்கேன் சார். உன் லெட்டர்லாம் யாருக்கிட்ட வேணும்? உன்னை இப்படி பண்ண சொன்னது யாரு? சார் சொல்றா, யார் உன்னை கால் பண்ண சொன்னது? சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல சார். நீ ஏன் ராஜிக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இது நீ யாருக்காகவோ பண்ணுற, அது யாருன்னு சொல்லு. சொல்றா. சார் யாருக்காகவும் பண்ணல சார், நான் தான் பண்ணேன் சார். டேய் வேணாம், உண்மையை சொல்லு. யாருக்காக இப்படி பண்ண? சார் நான் தான் சார் பண்ணேன், நம்புங்க சார். ஆஃபீஸ்னு பார்க்குறேன், இல்லை உன்னை இங்கேயே பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். நிச்சயமாக நான் தான் சார் பண்ணேன். நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் சார். டேய் நீ வெறும் அம்புன்னு எனக்கு தெரியும். உன்னை ஏவி விட்டேன் தான் எனக்கு வேணும். அவன் யார் நானே கண்டுபிடிக்கிறேன். அப்போ இருக்கடா உனக்கு. சொல்லுங்க. ஐயோ, இதெல்லாம் எங்கேருந்து வாட்ச் பண்ணுறீங்க? இல்லை இல்லை, எவ்வளோ மிரட்டி கேட்டார், நான் சொல்லவும் மாட்டேன். நீங்கள் பயப்படாதீங்க.